ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பன் ஆகி 16,115 என்ற லோவை ஹிட் பண்ணி எண்ட் ஆஃப் த டே 4 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.03% நெகட்டிவ்ல 16,216ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 345 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.98% பாசிட்டிவ்ல 35,469ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டில் ஐடி செக்டார் மட்டும் தான் ரொம்பவே நெகட்டிவ்ல இருந்தது. அண்ட் அதுக்கான ரீசன்ஸும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து இன்னைக்கு ஸ்டீல் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் ரேஸ் ஆனதுக்கு என்ன காரணம்னு பார்க்குறப்போ, ரீசெண்டாக கவர்மெண்ட் நிறைய ஃபினிஷ்டு ஸ்டீல் ப்ராடக்ட்ஸுக்கு அரௌண்ட் 15% எக்ஸ்போர்ட் டியூட்டி இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை இப்போ கவர்மெண்ட் கட் பண்ண போகிறதாவும் ஆர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறதா ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்காக ஸ்டீல் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இன்புட்ஸ் வாங்கியிருக்கிறதாவும் அண்ட் அதில் ஸ்டீல் மினிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதை விட, அதாவது எக்ஸ்போர்ட் டியூட்டியை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதை விட ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபேவராக இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் இது ரிலேட்டட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நித்தி ஆயோக் கிட்டையும் அவங்களோட வியூஸ் கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்படி ஸ்டீல் ப்ராடக்ட்ஸுக்கு ரீசெண்டாக கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண 15% எக்ஸ்போர்ட் டியூட்டியை குறைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்ற அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் ஓவரால் இதனால நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 1.97% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் அதிகமாக ரைஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, அதானி என்டர்பிரைசஸ், ஹிந்துஸ்தான் ஜிங்க், டாடா ஸ்டீல், வேதாந்தா, ஜிந்தால் ஸ்டீல் அண்ட் பவர், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்னு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பேடிஎம்மோட அப்டேட்டை பார்க்கலாம். பேடிஎம் அவங்களோட Q1 பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த ஃபினான்ஷியல் இயரோட Q1ல அவங்களோட டோட்டல் லோன் வேல்யூ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 779% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்பர்ஸ்மெண்ட்ஸ் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 492% அதிகமாக இருக்கிறதாவும், அண்ட் பேடிஎம்மோட ஆவரேஜ் MTU, அதாவது ஆவரேஜ் மந்த்லி டிரான்சாக்டிங் யூசர்ஸ்ன்றது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 49% அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மர்ச்சன்ட் பேமெண்ட் வால்யூம்ன்றது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 101% அதிகமாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி கம்பெனி அவங்களோட Q1 பிஸ்னஸ் டேட்டாவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இந்த Q1ஓட டேட்டாவை ஆல்ரெடி மந்த்லியே அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பேடிஎம்மோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பேடிஎம்மோட ஷேர் பிரைஸ் அரௌண்ட் 1.55% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த டெலிகாம் செக்டாரோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜூலை 26 நடக்க போற 5Gயோட ஆக்ஷன்ல ஜியோ, ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் ஐடியாவோட சேர்ந்து அதானி குரூப்பும் பார்ட்டிசிபேட் பண்ண போறதா அப்டேட் வந்திருந்தது. அண்ட் இந்த அப்டேட்க்கு அப்புறமா அதானி குரூப் வோடஃபோன் ஐடியாவை அக்வயர் பண்ணி டெலிகாம் செக்டார்ல என்டர் ஆக போறாங்களோன்ற ஸ்பெகுலேஷன்ஸும் சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இதனால அதானி குரூப் என்ன கிளாரிஃபை பண்ணிருக்காங்கன்னா, இந்த 5G ஆக்ஷனோட பிட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான இன்டென்ஷன் ரீட்டைல் டெலிகாம் சர்வீசஸ் இல்ல, அதுக்கு பதிலாக பிரைவேட் நெட்வொர்க் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்றதுக்கும் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்றதுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட பிசினஸஸ் ஆன ஏர்போர்ட், போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ், பவர் ஜென்ரேஷன் அண்ட் அதே போல மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்னு அதில் சைபர் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்றதுக்கும் அண்ட் பிரைவேட் நெட்வொர்க் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்றதுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி 5G ஸ்பெக்ட்ரமுக்கு சர்ப்ரைஸ் விருந்தாளி வந்ததுனால இன்னைக்கு ஏர்டெலோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஏர்டெலோட ஷேர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் பிரைஸ் ஆல்மோஸ்ட் 3.57% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டிசிஎஸோட அப்டேட்டை பார்க்கலாம். டிசிஎஸ் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 4.3% அதிகமாக இருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4.5% கம்மியாக இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 25%ல இருந்து 23.1% கம்மியாக இருக்கு. ஸோ ஓவரால் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்லைனாகவே இருக்கு. ஆனால் மார்ஜின்ஸ் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே வீக்காக வந்திருக்கு. அண்ட் டிசிஎஸோட மேனேஜ்மெண்ட் இந்த Q1 பற்றி பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஷார்ட் அண்ட் மீடியம் டேர்முக்கு டிமாண்ட் எல்லாமே ஸ்டெடியாக தான் இருக்கு. ஸோ இப்போத்துக்கு டிமாண்ட் கம்மியாகிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆட்ரேஷன்ன்றது இன்னும் அதிகமாக தான் இருக்கு. அது H2ல மாடரேட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கரேஜஸ் டிசிஎஸ்க்கு ஒரு நெகட்டிவ் டோன்ல பேசியிருக்காங்க. ஜேபி மார்கன் அண்டர் வெயிட்ன்ற ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 2800 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக மார்ஜின் ப்ரெஷர்ன்றது நெகட்டிவாக இருக்கிறதா பேசியிருக்காங்க. அண்ட் அதுவே கிரெடிட் சுசே ஓவர் வெயிட்ல இருந்து நியூட்ரலுக்கு டவுன்கிரேட் பண்ணி டார்கெட்டை முன்னாடி கொடுத்த 4350 இருந்து இப்போ 3275 குறைச்சிருக்காங்க. அண்ட் அதுவே கோல்ட்மேன் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 3678 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் டிமாண்ட் ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு மேனேஜ்மெண்ட் சொன்னதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அதுவே நொமுரா வந்து ரெடியூஸை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 2910 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கரேஜஸ் வந்து டிசிஎஸோட டார்கெட்டை குறைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டிசிஎஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 4.64% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பந்தன் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். பந்தன் பேங்க் வந்து அவங்களோட Q1 பிஸ்னஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ இந்த Q1ல் அவங்களோட லோன்ஸ் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 20% அதிகமாக இருக்குது. அண்ட் அது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 3% கம்மியாக இருக்குது. அண்ட் டெபாசிட்ஸ் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 20% அதிகமாக இருக்குது. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 3% டவுன் ஆயிருக்கு. அண்ட் காசா டெபாசிட்ஸ் வந்து போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 21% அதிகமாக இருக்குது. அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ 0.3% அதிகமாக இருக்குது. அண்ட் கலெக்ஷன் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபாலோ இருக்குது. அதாவது போன குவார்ட்டரில் கலெக்ஷன் எஃபிஷியன்சி வந்து 99% இருந்திருக்கு. ஆனால் இந்த குவார்ட்டரில் அது 96% குறைஞ்சிருக்கு. ஸோ ஓவராலாக பந்தன் பேங்கோட Q1 பிஸ்னஸ் டேட்டாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காகவே இருக்குது. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பந்தன் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பந்தன் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.14% பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட பொசிஷனோட ஓவரால் MTM லாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18,000 இருக்கு. அண்ட் இன்னைக்கு புதுசாக வேதாந்தாவோட ஆகஸ்ட் எக்ஸ்பைரியோட 200 புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து மதர்சன் சுமியோட அப்டேட்டை பார்க்கலாம். மதர்சன் சுமி கம்பெனி வந்து டிமாண்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் சிப் ஷார்ட்டேஜோட சுச்சுவேஷன்றது இப்போ ஓரளவுக்கு ஈஸ் ஆகிட்டு இருக்கிறதாவும் அண்ட் செப்டம்பருக்குள்ள 85% ஆஃப் த சிப் ஷார்ட்டேஜ்ன்றது ரிசால்வ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் ரா மெட்டீரியல் ப்ரைஸஸும் கம்மியாயிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபினான்ஷியல் இயரோட செகண்ட் ஹாஃப்ன்றது பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கமிங் மந்த்ஸில் வந்து நிறைய ப்ரைஸ் ஹைக் பண்ணுறதுக்கும் பார்த்துட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு மதர்சன் சுமியோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மதர்சன் சுமியோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.23% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பென்னார் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். பென்னார் இண்டஸ்ட்ரீஸ்ன்ற கம்பெனிக்கு வந்து அவங்களோட வேரியஸ் பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ்ல இருந்து அரௌண்ட் 688 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த Q1ல அதாவது ஏப்ரல், மே அண்ட் ஜூன் 2022ல வந்ததா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே அடுத்த 2 quartersல எக்ஸிக்யூட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்த பிறகு பென்னார் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பென்னார் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 6.68% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த டிமார்ட்ன்ற அவென்யூ சூப்பர் மார்ட்டோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஸோ டிமார்ட்டோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட 93.7% அதிகமாக இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 4.3% இருந்தது. அண்ட் அதுவே இந்த குவார்ட்டரில் அது 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஆக்சுவலாக போன வருஷம் பார்த்தீங்கன்னா லோ பேஸாக இருக்கிறதுனால இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் கொஞ்சம் அதிகமான க்ரோத் இருக்கும். ஸோ அதனால் சீக்வென்ஷியலாக அதாவது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவென்யூ வந்து 14% அதிகமாக இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் வந்து 50% மேலே க்ரோ ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் 8.4% இருந்தது. அண்ட் அது இந்த வாட்டி 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக இந்த Q1ல போஸ்ட் பண்ண நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி நம்பர்ஸாக இருக்குது. அண்ட் மார்ஜின்ஸும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆனதுனால குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேரிசன்லையும் ஓரளவுக்கு நல்லாவே க்ரோத்தை காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த அப்டேட்க்கு அப்புறமா டிமார்ட்ன்ற அவென்யூ சூப்பர் மார்ட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டிமார்ட்டோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.15% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 16,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் லெவல்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,000லேருந்து 16,600க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டீட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்
ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.